ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து கட்டிங் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 80 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா இந்த கரபாகத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். சிங்கிள் கரபாகமாக எடுத்து இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். ஃபுல் லென்த்து மடிச்சு. ஓகேங்களா? இது 1 மீட்டர் வந்து இது கட்டிங் வந்து இந்த சைடு வரணும், கரபாகம் இந்த சைடு வரும். ஓகேங்களா? இது பிளாக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரபாகம். ஓகேங்களா? இதுதான் கரபாகம், இது கட்டிங் சைடு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கரபாகம் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கட்டிங் சைடு முதல்ல 1.5 முதல்ல மார்க் பண்ணிக்கணும். 1.5 எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு 1 இன்ச் மடித்து எம்மிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 1/4 இன்ச் வந்து இங்கே ஸ்லீவில் ஜாயிண்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 1.5 வைக்கணும். ஓகேங்களா? முதல்ல 1.5 மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோடைய லென்த்து இங்கே பாருங்கள், ஸ்லீவோடைய லென்த்து வந்து 18.5. இங்கே பாருங்கள், 18.5 -3 மேலேருந்து கீழே 3 1 2 3. ஓகேங்களா? 5.5 மார்க் பண்ணுவோம். டாட்டா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1.5 மார்க் பண்ணிடணும். இங்கே வந்து -3 மார்க் பண்ண இடத்துல ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் மார்க் பண்ணணும். ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து 13.5. 6.5 மார்க் பண்ணால் 13.5 வருது. 13 வருது. ஒரு 2 புள்ளி தள்ளி மார்க் பண்ணோம்னா 6.25. ஓகேங்களா? 13.5ல் பாதி வந்து 6.25. ஓகேங்களா? 6.5 2 பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஷேப் எடுப்போம். இதில் இப்படி ஷேப் எடுப்போம். ஓகேங்களா? கட்டிங் பண்ணிடலாங்களா? பாருங்கள், இப்படி அவுட்லைனு முதல்ல கட் பண்ணணும், அப்படியே மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 பீஸ் இங்கே பாருங்கள், ஃபோல்டிங்கில் இருக்குது, 2 கரபாகம் இருக்குது. இந்த ஃபோல்டிங்கில் இருக்கிறது மட்டும் இப்படி எடுத்து இதை நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துக்கோம். இப்போது ஸ்லீவ் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொசிஷன்லேயே பாருங்கள், இப்படி நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்படி 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இவங்களுடைய ஆஃப் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 22. இந்த கட்டிங்லேருந்து 23 வச்சுக்கலாம். ஃபுல் செஸ்ட் ரவுண்டு வந்து 45 வருது. 23 வச்சுக்கலாம். அப்போ வந்து 11.5 ஒரு மார்க்கிங், 12.5 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2 மார்க்கிங் டெஃபினட்டாக மேலே தெரியணும். இப்போது இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ். இது ஸ்லீவ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பீஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். பார்டர் பீஸ் வந்து கீழ் பக்கம் வர மாதிரி மடிச்சுக்கணும். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் பண்ணி வந்து நீங்கள் ஈவன் பண்ணி புரிஞ்சிக்கின்னு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கரபாகம் கீழே வந்துடுச்சு. 2 கரபாகம் இப்படி மடித்து போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் இப்படி மடிச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், முதல்ல 1.5 முதல்ல மார்க் பண்ணிடணும். கீழே 1.5 மார்க் பண்ணிவிட்டு பேக் ஹைட் வைக்கணும். பேக் ஹைட் வந்து 14.5. ஓகேங்களா? 14.5 வச்சுட்டு இங்கே பாருங்கள், எக்ஸஸ் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பெல்ட்டுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போது மடித்து போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஓகேங்களா? 14.5 + 1.5 16 வரணும். ஓகேங்களா? 14.5 + 1.5 16 வரணும். இப்படி மடித்து ஃப்ரண்ட்டில் பீஸை மூவ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அளந்துருக்குறோமான்ட்டு நம்ம ஒரு சின்னதாக செக்கப் பண்ணிக்கலாம். செக் பண்ணின்னு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நெக்கு 2.5. ஓகேங்களா? உங்களுக்கு
45க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இது வந்து நெக்கு வந்து 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 2.5. நெக்ஸ்ட்டு வந்து 3.25 3 inches 2 point எக்ஸஸாக. ஓகேங்களா? 3.25 மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆம் வந்து 5.5 தான். ஓகேங்களா? ஏன் 5.5னா உங்களுக்கு வந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 15க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு இங்கேருந்து 5.5. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஷோல்டர் மிடில் வச்சுக்கோங்க. மிடில் வச்சுன்னு ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 -2. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக்கு 7. ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து 4 வச்சு ப்ளஸ் போட்டுக்கலாம். -2 பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஃப்ரண்ட்டு 2 சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணோம், இந்த ப்ளஸ்லேருந்து சைடு மார்க் பண்ணோம். இப்போ இந்த V போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ் போட்டுக்கலாங்க. நீங்கள் தோராயமாலாம் மார்க் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே இன்ச் டேப் வச்சு அளந்தே பண்ணுங்கள். இங்கேருந்து 1/2 inch. சில டைம் கரெக்டாக வரும், சில டைம் கரெக்டாக வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 3.25 வச்சுருக்கோம். 3.25 வச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மேலேருந்து 1.5 மார்க் பண்ணோம். இங்கே வந்து 1 inch ஒரு மார்க்கிங், அப்புறம் 1/2 inch ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த 1.5லேருந்து இப்படி ஷேப் எடுக்கலாம். அதாவது இந்த 1.5லேருந்து 2 ஷேப்பும் பிரியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. கட்டிங் பண்ணிடலாம். முதல்ல பாருங்கள், முதல்ல இந்த V ஷேப் முதல்ல கட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ட்ராயிங் தெரியணுன்றதுக்காக இந்த V ஷேப் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 20 பீஸ் எடுத்துறேன். பாருங்கள், முதல்ல ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணோம். இல்லை எனக்கு நெக்கு ப்ராடாக வேணும்னா இதிலே கூட நீங்கள் சும்மா ஒரு 4 inch லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கட் பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக ஒரு 4 inch தான், அதிகமாக பண்ணிட போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இதை மூவ் பண்ணிவிட்டு இப்போது பேக் நெக்கு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு இங்கே பாக்ஸ் போட்டு இங்கே வந்து 1/2 inch வச்சு நம்ம ஷேப் எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக் எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி பேக் நெக்கும் அப்படியே அந்த ஷேப்பு கட் பண்ணணும். பேக் நெக்கு எடுக்காதீங்க அந்த ஷேப்பு. ஆம் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். அவுட்லைன் தான் கட் பண்ணணும். இந்த லைன் கட் பண்ணிட போகிறீங்க. இப்படி அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணிவிடுங்க. பாருங்க, இப்படி இருந்து இப்படி எடுத்து, இல்லை ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்துருங்க. பேக் பீஸ் எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வச்சு இந்த உள் ஷேப் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டிங் முடிச்சோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.